போராடக்கூடாது, கல்வியில் உயர்ந்து விடக்கூடாது, உயர்ந்த பதவிக்கு வர ஆசைப்படக்கூடாது, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கக்கூடாது. தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னால யாரும் கூட்டணி ஆட்சிங்கிற குரலை உயர்த்தினாங்களோ இல்லையோ, 2016 கூட்டணி ஆட்சி என்ற குரலை உயர்த்திய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. கேபினெட்ல ஷேர் வேணும், பவர் ஷேர் வேணும், சீட் ஷேர் இல்ல, பவர் ஷேர். தேர்தல் அரசியலுக்கு வந்த போதே பவர் ஷேரிங்கை வலியுறுத்திய கட்சிதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என திருமாவளவன் பேசிய இந்த பழைய வீடியோ தான் தற்போதைய அரசியலில் புதிய புயல் ஒன்றை கிளப்பியிருக்கிறது. ஒரு தலித் முதலமைச்சர் ஆக முடியுமா என்ற கேள்வியை முன்வைத்து திருமாவளவன் சில நாட்களுக்கு முன்பாக பேசியதே பேசுபொருளாக மாறிய நிலையில் தற்போது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற முழக்கத்தை முன்னிறுத்தியதால் தமிழ்நாடு அரசியல் களம் திருமாவளவனை நோக்கி திரும்பி இருக்கிறது. சீட் ஷேரிங் வேற, பவர் ஷேரிங் என்பது வேற என அந்த வீடியோவில் விளக்கியிருந்த திருமாவளவன் 1999 ஆண்டு தேர்தல் அரசியலில் அடியெடுத்து வைத்த போதே ஆட்சியில் பங்கு வேண்டும் என்பதை முழக்கமாக முன்வைத்ததாக கூறியிருந்தார். தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் 17 நாட்கள் அமெரிக்கா பயணம் முடிந்து சென்னை திரும்பிய நேரத்தில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கும் திருமாவளவனின் வீடியோ எக்ஸ் தளத்தில் பகிரப்பட்டது அரசியல் அனலை கிளப்பியது. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. 1999 விடுதலை சிறுத்தைகள் முன்வைத்த தேர்தல் அரசியலில் அடியெடுத்து வைத்த போது முன்வைத்த முழக்கம். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல், ஊரக உள்ளாட்சி தேர்தல் என சுமார் 7 ஆண்டுகளாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியில் பயணித்து வருகிறது. கொள்கை ரீதியாக திமுகவிற்கு பலமான துணையாக விசிக இருந்து வருகிறது. இந்த நிலையில் திமுக கூட்டணியில் இருந்து கொண்டே மது ஒழிப்பு மாநாடு அறிவிப்பை வெளியிட்ட விசிக எதிர்க்கட்சியான அதிமுகவிற்கு அழைப்பு விடுத்து பரபரப்பு வெடியை பற்ற வைத்தது. இந்த மாநாட்டுக்கு வரணும்னு விரும்புறவங்க வரட்டும், அதிமுக கூட வரலாம். 2024 மக்களவை தேர்தலில் ஒரு பொது தொகுதியோடு சேர்த்து மொத்தம் 3 தொகுதிகளை கேட்டு போராடி பார்த்தது விசிக. ஆனால் 2 தனி தொகுதிகளை திமுக வழங்கியது. மேலும் கடந்த தேர்தலில் ஆந்திரா, கர்நாடகா மாநிலங்களிலும் போட்டியிட்ட விசிக தமிழ்நாட்டில் சொந்த சின்னத்தில் போட்டியிட்டு மாநில கட்சி என்ற அந்தஸ்தை பெற்றது. அந்த வகையில் வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவிடம் இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை கேட்டு பெறுவதுதான் விசிகவின் பிரதான திட்டம் என சொல்லப்படுகிறது. அதற்கான ஆரம்பமாகத்தான் ஆட்சியில் அதிகாரம் என திருமா பேசிய வீடியோ மீண்டும் பகிரப்பட்டது என கூறப்படுகிறது. இன்னொரு பக்கம் தேர்தலுக்கு இன்னும் 2 ஆண்டுகள் இருக்கும் நிலையில் அமைச்சரவை மாற்றத்தை மனதில் வைத்தும் திருமாவளவன் காய் நகர்த்துவதாக ஒரு பார்வையும் முன்வைக்கப்படுகிறது. தற்போது விசிகவிற்கு சிவப்பு கம்பளம் விரிக்காத குறையாக அதிமுக காத்திருக்கிறது. இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயும் திருமாவளவனோடு நெருக்கமாக இருந்து வருகிறார். அந்த வகையில் அரசியல் களம் விசிகவிற்கான வாய்ப்பை விரிவாக்கி இருக்கிறது. ஒரு வாரத்திற்கு மேலாக திமுக விசிக கூட்டணி உறவு குறித்து பெரும் விவாதமே நடைபெற்று வந்த நிலையில் தற்போது திருமாவளவனின் பழைய வீடியோ பகிரப்பட்டது விவாதத்திற்கு கூடுதல் தீனி போட்டதை போல அமைந்திருக்கிறது. முதலில் வீடியோ மட்டும் பகிரப்பட பின்னர் அது டெலீட் செய்யப்பட்டு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற கேப்ஷனுடன் மீண்டும் வீடியோ பகிரப்பட அது தொடர்பான விவாதங்கள் சூடு பிடித்தன. சற்று நேரத்தில் அந்த வீடியோ நீக்கப்பட்டது. இதற்கிடையே மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த திருமாவளவன் ஆட்சியில் அதிகாரம் என்ற முழக்கத்தை விசிக வலியுறுத்துவது புதிதல்ல என விளக்கமளித்ததோடு 2 தினங்களுக்கு முன்பாக செங்கல்பட்டில் பேசிய தனது வீடியோவை பகிர்ந்தது அட்மின் தான் என்றும் அதனை ஏன் நீக்கினார்கள் என்று தெரியவில்லை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். அது யாராவது அட்மின் பண்ணிருப்பாங்க, இல்ல அட்மின் பண்ணிருப்பாங்க, தெரியல, நான் பார்த்து சொல்றேன். பகிர்ந்த வீடியோவை நீக்கியது ஏன் என்ற கேள்விக்கு சமூக வலைதள அட்மினை திருமாவளவன் காரணம் காட்டினாலும் வீடியோ ஏற்படுத்திய விவாதத்திற்கான முற்றுப்புள்ளியை அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகள் தான் தீர்மானிக்கும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.